வணக்கம். இது புதிய தலைமுறையின் கிராமங்களின் கதை. பல்வேறு கிராமங்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கிராமங்களின் கதை நிகழ்ச்சி இந்த வாரம் நிற்பது காஞ்சி மக்கள் மன்ற மண்ணில். ஒரு பொது வாழ்க்கை முறையை, பொது வாழ்வகம் ஒன்றை நிறுவி இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைய 2017ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சற்றே ஆச்சரியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. பல்வேறு சாதிகளை கடந்து, பல்வேறு மதங்களை கடந்து இங்கே பல்வேறு சமூக மக்கள், 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒன்றாக வாழ்கிறார்கள், ஒரே கணக்கு வழக்குகளோடு. இன்றைய இயந்திரமயமாகி போன வாழ்க்கை முறைக்குள் ஆச்சரியமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதை கடந்தும் கூட ஏராளமான விஷயங்கள் இவர்களோடு பேச இருக்கிறது. ஒரு சிறிய செய்தி தொகுப்போடு பயணிக்கலாம் இந்த வார கிராமங்களின் கதையை காஞ்சி மக்கள் மன்றத்தில் இருந்து. வாழ்வகம் மக்கள் பணிக்காக கிட்டத்தட்ட 30 பேர் ஓரிடத்தில் சேர்ந்து வாழ்கின்றனர். இதில் தம்பதிகளும் அடக்கம். சமையல், சுத்தம் செய்தல் போன்ற வேலைகளில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் பகிர்ந்து கொள்கின்றனர். வேலைகள் எல்லாரும் பிரிச்சுட்டு காலையில் ஒருத்தர் சமைப்பாங்க, மதியம் நான் சமைப்பேன், அப்படி நைட்டுக்கு ஒருத்தர் சமைப்பாங்க, அப்படி மாற்றி சமைப்பேன். காலையில 2 பேர், அவரை கம்பல்சரி ஒரு ஆண் இருப்பாரு, ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் சேர்ந்து சமைக்கணும். அதுக்கப்புறம் மதியானம் 2 பேர் அதே மாதிரி சமைப்பாங்க. இது என்னோட டர்ன் வருதே நான் சமைப்பேன். இங்க வந்ததுமே முதல் வேலை நான் செஞ்சது என்னன்னா பாத்திரம் கழுவுறதுதான். அது வந்ததுமே என்னால உடனே போய் என்னால செய்ய முடியல. அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது, இந்த வேலை இவங்க மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, இவங்கனால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாரும் எல்லா வேலையும் செய்யலாம் அப்படிங்கறத நான் கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துகிட்டேன். இந்த பொது வாழ்வக முறையில் நம் அனைவரையும் வியக்க வைப்பது பொது வங்கி கணக்கு எனும் நடைமுறை. தனித்தனியாக வங்கி கணக்குகள் யாருக்கும் கிடையாது. சம்பாதிக்கும் பணத்தை பொதுவில் வைத்துதான் செலவழிக்க வேண்டும். தனியாக சொத்து பத்துகள் யாரும் வாங்குவதில்லை. திருமணம் பண்ணுறாங்கன்னா அவங்க திருமணம் பண்ணின்னு குழந்தைய பெற்றுட்டு தன்னுடைய குழந்தைய நல்லா ஒரு தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும். அப்புறம் அவங்க வேலை செஞ்சு சொத்து சேர்க்கணும், பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து போடணும். அப்படியான ஒரு சிந்தனை கொஞ்சம் கூட எனக்கு இந்த இடத்துக்கு வந்த பிறகு வரவே இல்லை. ஆண் பெண் இங்க பாகுபாடே கிடையாது. அதுதானே நம்மளுக்கு தேவை. அப்ப நம்ம நிறைய செய்யலாமே, நிறைய சாதிக்கலாமே. எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரியான ஒரு கம்யூன் உருவாச்சுன்னா இங்க எங்க ஹைராக்கி இருக்குது, அங்க செத்து போகுது இல்ல. கேள்விப்பட்ட வரைக்கும் கம்யூன் அப்படிங்கிறது ஓஷோடைய கம்யூன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது முழுக்க ஸ்பிரிச்சுவல் சார்ந்தது. எனக்கு நம்பிக்கையும் இல்லை. இந்த கம்யூன்கிறது 24 மணி நேரம் மக்கள் பணிக்காக மட்டுமே, குறிப்பா ஒடுக்கப்படுற மக்களுக்காக சாதி ஒழிப்பு களத்துல இவங்க போராடிட்டு இருக்குதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். கொத்தடிமை தனத்திலிருந்து மீட்கப்பட்ட இருளர்கள், நரிக்குறவ மக்கள், திருநங்கைகள் என அனைவரும் பொது வாழ்வகத்தில் சமத்துவமாக புழங்குவது இந்த சமூகம் வார்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான பண்புகளில் ஒன்று. ஒருத்த டாயினாவே நாங்க பயப்படுவோம். யாரோ வேணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வெளியே டாயினாவே நாங்க கடையில கூட போயிட்டு அதிகாரமா இந்த வேலையா அப்படின்னு எங்களால கேட்க முடியாது. கத்திரிக்காய் இந்த வேலைன்னு சொன்னா இந்த வேலையா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. கொடுத்து இதை வாங்கிட்டு போய் நேரு அப்படின்ற ஒரு கோவத்துல பேசுவாங்க. அப்பெல்லாம் நாங்க என்ன சொல்றது, எங்களுக்கெல்லாம் ஒரு பயம். ஆனா இப்ப அப்படி இல்லை. எவ்வளவு கூட்டம் வந்தாலும் அந்த பயமே எங்களுக்கு இல்லை. அந்த காசு கூட இப்படிதான் வாங்கணும் தோல. அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுக்குறாங்களே, அந்த காசு கூட இப்படிதான் வாங்கணும். இப்படி வாங்காது இப்படி வாங்கினேன் அங்கன்னு அடிப்போம். வேலைக்கு 3 வேலை நல்லா சாப்பிட்றோம், நல்லா துணிமணி கட்டுறோம். கழுகிட்டே வந்தா கூட காசியம்மானா ஏன் சார்னு கேட்குறோம். அப்போ கூட ஏன் சார் தான் கேட்போம். ஆனால் நாங்கள் தப்பா கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் விடுமா. அப்போ அப்படிலாம் அடி வாங்கி எங்கள் வாங்கிங்களே அப்படிலாம் வச்சு சித்திரை அடி பண்ணி போயிச்சோம். பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் ஆகியோரின் கொள்கைகள் இந்த பொது வாழ்வகத்தில் பயிற்றுவிக்கப்படுகின்றன. சாதி மறுப்பு திருமணங்கள் பொது வாழ்வகத்தின் பலம் என்றால், சாதி பாகுபாட்டால் துரத்தப்படும் இளம் தம்பதிகளும் இங்கு அடைக்கலமாகி பொது வாழ்வகத்தின் கூறுகளை கற்றுக்கொண்டு தங்கி வாழ்கின்றனர். நாங்கள் திருமணம் பண்ற ஒரு அடைக்கல இடமா தான் அங்கே ஃபர்ஸ்ட் வந்தோம். என்ன ஒன்று வந்தோடனே பசங்க எல்லாம் பார்த்துருந்துச்சு. பெருகுந்து ஆச்சரியமா பார்த்தேன். வேற எதுவுமே பார்க்கலண்ணா, அதுதான் பார்த்து ஷாக் ஆனேன். இங்கே இருக்கணும்னா சமைக்கணும், சாமான் தேய்க்கணும், சாணி வரணும், எல்லாமே பண்ணணும். வேலைக்கு போக முடியாது, சம்பளம் கிடையாது, உனக்கு அக்கௌண்ட் கிடையாது, எந்த ஒரு சுயநலமான இதுவும் கிடையாது. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் சுயநல பிளானில் இருந்தோம். தனியாக நான் குழந்தை பெற்றுட்டு ஒரு தனியாக வீடு கட்டிட்டு பெரிய இதில் பிளானில் இருந்தவனா இங்கே நான் மாறி இருக்கேன். முதுமையில் தனிமை கூடாது என்பதற்காகத்தான் நாம் இத்தனை சொந்த பந்தங்களையும் சொத்துக்களையும் சேர்த்துக் கொள்கிறோம். அதை தவிர்க்க உறவுகளை, அன்பை போற்றி பாதுகாப்பதன் வழி இவை அனைத்தையும் கடக்கலாம் என்பதுதான் பொது வாழ்வகம் நமக்கு சொல்லும் செய்தி. எப்படி சாத்தியமாகிறது இந்த வாழ்க்கை முறை?
18 ஆண்டுகளாக பொது வாழ்வகத்தில் வாழ்ந்து வரும் மக்களிடம் கலந்துரையாடுவோம் வாருங்கள். நீங்க இந்த பொது வாழ்வக வாழ்க்கை முறைக்குள்ளேயே இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற முறையில் எந்த அளவுக்கு இது ப்ளஸ்ஸாக இருக்குது, அதனுடைய நிறைகள் என்ன, அல்லது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு ஏதாவது உணர்றீங்களா? ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் தனியாக செலவு பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இல்லைங்க தோழர். எப்படின்னா நாங்கள் வெளியே வேலைக்கு போனால் கூட அந்த காசு எடுத்தாந்து பொதுவாக ஒரு டப்பா வச்சுருப்போம் பொதுவாக எங்களுக்கு, அதில் எடுத்தாந்து போட்டுருவோம். அதை எடுத்து நாங்கள் எல்லாரும் செலவு பண்ணிப்போம். அதுக்கு கணக்கும் சொல்லிவிடுவோம், இவ்வளோ தான் செலவு பண்ணோம், மீதி காசு அங்கே வச்சுருவோம் டப்பாவில். அதனால் எங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாக சிக்கல் வராது. இல்லை, இப்போ எனக்குன்னு சேர்த்துக்கணும் அல்லது அதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைக்குன்னு சேர்த்துக்கணுங்கிற இடத்துல தானே மனிதருடைய அடுத்த கட்ட வாழ்க்கை முறை அங்கேருந்து தானே தொடங்கவே ஆரம்பிச்சது. அது இங்கே அந்த எண்ணம் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்க முடியுது உங்களால்? எப்படின்னா கம்யூனில் எல்லாருமே பார்த்துக்குவாங்க. அப்படி நான் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இல்லை. இப்போ நான் வெளியே போயிடுறேன்னு சொல்லிட்டு அடுத்து எல்லாருமே அந்த குழந்தைய பராமரிக்கிறதுலேருந்து, அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுலேருந்து, அது பள்ளிக்கு போகிறதுலேருந்து எல்லாமே கம்யூன் பார்த்துக்கிறதுனால, அமைப்பும் பார்த்துக்கிறதுனால எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான ஒரு வாழ்க்கை முறையில் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு உங்களால் இதில் ஃபிட் ஆக முடியுது? உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்குமானா, இங்கே வரும்போது ஒரு அடிப்படையே பொது உடைமை தான். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், யாருக்கும் எதுவும் தனிப்பட்ட சொத்து அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற சிந்தனையை உள்வாங்கிட்டு நான் இங்கே வர்றதுனால சுயநலம் சார்ந்த சிந்தனைகள் எங்களுக்கு அதிகமாக இருக்காது. பணம் சார்ந்த ஒரு விஷயமா பார்க்காம நம்முடைய மனம் சார்ந்த ஒரு விஷயம், நம்ம எதை நேசிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு தேவை திங்க சோறு, போட்டுக்க துணிமணி, தங்குறதுக்கு ஒரு இடம். இது மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு இன்பமாக வாழலாம் அப்படின்ற அடிப்படையில் இருந்து தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மன்றத்தவர்கள் பெரும்பான்மையான நபர்கள் இருக்கிறாங்க. பெரும்பான்மை அனைவரும் வேறக்குறை அப்படி தான். காஞ்சி மக்கள் மன்றம் உங்களை எந்த இடத்துல ஈர்த்தது? உங்களுடைய பங்களிப்பு இங்கே என்னவாக இருக்கிறது? மற்ற அமைப்புகள்ல காஞ்சி மக்கள் மன்றம் எப்படி வேறுபடுதுன்னா, ஒட்டுமொத்த முற்போக்கு அமைப்புகள் எல்லாமே ஒரு 4 கேட்டகரியில தான் வரும். பெரியாரியம், அம்பேத்கரியம், பெண்ணியம், பொது உடைமை, கம்யூனிசம். இந்த 4 அமைப்புகளுக்கு உள்ளதான் வரும் எந்த ஒரு முற்போக்கா இருந்தாலும். ஆனால் இது 4மே ஒரே இடத்துல இருக்கு அப்படின்றது நான் காஞ்சி மக்கள் மன்றத்தில் பார்த்தேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். வெளியிலேருந்து பார்க்கும்போது நாங்கள் இருக்கிற, அதாவது நான் இப்போ உறுப்பினராக இருக்கும்போது வார நாட்களில் நான் வரேன். வெளியிலேருந்து நாங்கள் வரும்போது அங்கே இருக்கிற விஷயங்கள், குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பாலிடிக்ஸ், சொல்லப்போனால் இங்கே பொது வாழ்வகமில் இருக்கிறத விட குடும்ப அமைப்பு முறையில் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் வன்முறை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணணும்னு இங்கே இருக்க தோழர்கள் நினச்சாங்க அப்படின்னா, இவங்க இஷ்டப்படி சாதி மறுப்பு திருமணத்தை ரொம்ப லகுவாக தோழர்கள் ஏஜ் இருந்தால் பண்ணி வைப்பாங்க. ஆனால் அது குடும்ப அமைப்பு முறை நடக்க வாய்ப்பே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய இனி வரும் காலங்களில் கூட நான் பொது வாழ்வகம் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பங்களிப்பாக காஞ்சி மக்கள் மன்றத்தில் செலுத்துறது என்ன? இந்த வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு எளிதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது பொருளாதார அடிப்படை அப்படின்னாலும் சரி, இல்லை உறவு அடிப்படை அப்படின்னாலும் சரி, ஒரு குடும்ப முறை அப்படின்னா பல சுமைகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோட அப்பா அம்மாவுக்கு முடியலை, உடம்பு முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நான் தான் போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ என் கூட இருக்கிற தோழர்கள் அவங்க நான் வேற வேலைக்கு போவேன், நான் மக்கள் பணி ஒன்று இருக்குன்னா நான் அதுக்கு போகிறேன், நான் போனால் தான் அது நடக்கும்னா நான் அங்கே போயிடுவேன். அப்போ என் கூட இருக்க தோழர்கள் அவங்கள பார்த்துப்பாங்க, என்னோட அப்பா அம்மாவை. அப்போ அந்த பணி சுமை, அந்த சுமைன்றது என் மேலே இருக்காது. அப்போ நான் சுலபமாக நான் என்ன பணி செய்யணும்னு நினைக்கிறேன்னா அதை செய்யறதுக்கு என் கூட இருக்க தோழர்கள் ரொம்பவே ஒத்துழைப்பாங்க. நீங்க எத்தனை வருஷம் அங்க இருக்கீங்க? நான் 10 வருஷத்துக்கு மேல இருக்கீங்க. இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த உறவுகள் சார்ந்து ஒருத்தர் கவனிச்சுக்கிறது அல்லது அக்கறை எடுத்துக்கிறதுங்கிறது கூட வெளியிலையும் கூட பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். ஆனா அதை தாண்டி உங்களால தனித்து உங்களுக்குன்னு தனியா ஒரு சொத்துன்னு வாங்க முடியாது, ரைட்? வாங்க முடியாதுன்னு இல்ல, வாங்கறதுக்கு விருப்பம் இல்ல. ஓகே, அதுதான் சொல்றேன். அது அந்த மனநிலை எந்த இடத்துல இருந்து வருது? நான் இப்போ இங்க பலரும் வேலை பார்க்குறீங்க, உங்களை விட இன்னொருத்தர் கம்மியாக சம்பளம் வாங்கலாம், அல்லது நீங்கள் இன்னொருத்தரை விட கம்மியாக வாங்கலாம். இந்த இடத்துல நான் அதிகமாக வாங்குறேன் வருமானம், என்னோட கம்மியாக வாங்குறவங்களும் சேர்த்து அந்த பணத்தை ஷேர் பண்ணிக்கிறது, அந்த பொருளாதாரத்தை ஷேர் பண்ணிக்கிறது, பங்கிட்டுக் கொள்வது அப்படிங்கிறது எந்த அளவில் அது உங்களுக்கு சாத்தியமாகுதுன்னா நான் கேட்குறேன். நான் அதிகமாக சம்பளம் வாங்கினா ஒருவேளை என்னோட பங்களிப்பு கம்மியாக இருக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் அவங்களுடைய பங்களிப்பு சமூக போராட்டங்களை சொல்றீங்க. சமூக போராட்டங்கள்ல என்னுடைய பங்களிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் அவங்களோடது அதிகமாக இருக்கலாம். அவங்களுக்கு நேரம் இருக்கிறதுனால அதிகமாக இருக்கலாம். அப்போ நான் அதில் ஈடு கொடுத்துக்கிறேன். இப்போ என்னால் அது செய்ய முடியல, அப்போ இந்த ரீதியில் நான் என்னால் செய்ய முடியும்னா அதை நான் செய்வேன். ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தைய அடுத்து படிக்க வைக்கணும், பள்ளிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற இடத்துல இந்த பொது வாழ்வகத்திற்குள் அந்த குழந்தைக்கான செலவினங்கள், அந்த குழந்தைய ஒரு நல்ல பள்ளியில் சேர்க்கணும், அவங்க அந்த குழந்தைகளுக்கான பள்ளி கட்டணத்தை, கல்வி கட்டணத்தை எல்லாம் அவங்களால கட்ட முடியுமா? அந்த மாதிரியான சிக்கல்லாம் இங்கே இருக்குதா? கண்டிப்பாக நீங்கள் சொன்னது எதுவுமே இல்லை. ஏன்னா
என்னுடைய குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு என்னைய விட இந்த அரசுக்கு தான் ரொம்ப பொறுப்பு இருக்குது. பொறுப்பும் கடமையும் அரசுக்கு தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் எங்கள் கம்யூனில் இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய பிரின்சிபலே அதுதான், நாங்கள் அரசு பள்ளியில் தான் படிக்க வைப்போம். அதுதான் வந்து கட்டாயமாக, அது நாளைக்கு எனக்கு பிறந்தாலும் சரி, மற்ற வர இணையர்களுக்கு யாருக்கு குழந்தை பிறந்தாலுமே அந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பாக அரசு பள்ளியில் தான் படிக்கும். அவங்க விரும்பினாலும் தனியார் பள்ளியில் படிக்க இல்லை, அவங்க விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா அரசுன்றது எங்களுக்கானது. நாங்கள் எப்படி அரசு பள்ளியை விட்டுட்டு தனியார் பள்ளியில் போய் படிக்க முடியும்? அது சாத்தியமே இல்லை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வியே தனியார் மயம் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் அதெல்லாம் எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கிறோம். அதுக்கான ஒரு போராட்ட மையம் தான் மக்கள் மன்றம் ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சரி, கல்வி இது. மருத்துவமும் கண்டிப்பா அரசு மருத்துவமனை தான். எல்லாருமே எங்க அமைப்பில் இருக்கிறவங்க, எங்க குறிப்பா கம்யூன்ல வாழ்றவங்க எல்லாருமே வந்து அரசு பொது மருத்துவமனையில தான் நாங்க பார்ப்போம். பொது வாழ்வகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். வேறு வேறு சமூக பின்னணியிலிருந்து வரக்கூடிய மனிதர்களோடு இணைந்து ஒரு பொது வாழ்வக முறையை நடத்துறதுங்கிறது சாதாரணமான ஒன்று அல்ல. அவர்களுக்குள் கருத்து மாறுபாடுகள் வருகிறது அப்படின்னா அந்த கருத்து மாறுபாடுகளை எப்படி நீங்கள் இங்கே பேசி தீர்க்குறீங்க? எப்படி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி பயணிக்கிறீங்க? பொது வாழ்வகத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அன்றாடம் வந்து ஒரு பகிர்வு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அப்போ அந்த பகிர்வு நேரத்தில் யாராவது அவங்க மனசை நோகடிச்சிருந்தா அதை அவங்க பகிரணும். அதுக்குரிய வாய்ப்பை கொடுத்துட்றோம். ஏன்னா மனசில் அதை தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன வந்து இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்றது வந்து அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம போயிட்டோன்னா அது கொஞ்ச நாளில் என்ன ஆகிடும், அந்த உறவுகளுக்கு இடையில் இருக்கிற பிளவு ஆழமாகி அது சண்டையாகவே மாறிடும். அதற்காக அன்றாடம் நம்ம வந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்றத வந்து ஒரு செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயமா இருக்குது. உறவுகளை நம்ம சம்பாதிச்சு வைக்கலைன்னா அப்புறம் என்ன அப்படின்றது தான். அந்த ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்லேருந்து வெளியே வரணும்னா, நான் வாழ்க்கையை முறையாக வாழ்ந்திருந்தேன்னா, சரியாக வாழ்ந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் மற்றவர்களுடைய அன்பை நான் சம்பாதிச்சிருப்பேன். அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய கடைசி காலத்தை பற்றி நான் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. கடைசி காலம் முதுமையை நினைத்து நிறைய பேர் கவலைப்பட்டு தான் அதை முன்கூட்டியே தயாரிப்பாக இப்படியெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம பொது வாழ்வகத்தில் வித்தியாசத்தை சொல்கிறோம். எப்பயுமே வரவங்கள்ட்ட எப்பயுமே இருக்கும் அந்த ஒரு பழமொழியை சொல்லுவோம், பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டரா அப்படின்றத நீ செக் பண்ணிக்கோ, உனக்குள்ளே செக் பண்ணு. எப்போ பார்த்தாலும் உன்னுடைய பாசம் எங்கே போகுது, குடும்பத்தாரை நோக்கி போகுதா அப்படின்னா கொஞ்சம் அதை உணர்த்துவோம். இந்த சுட்டி காட்டி இப்படி அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் பேசும்போது உங்களை நீங்களே செக் பண்ணிக்கங்க, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் ஈர்க்கப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க, அதுலேருந்து வெளியில் வாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. இது வந்து குடும்ப உறவுகளை வந்து உடைச்சா மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கிறதா நான் எங்கே எடுத்துக்கலாமா இது இந்த வார்த்தையை? குடும்ப உறவுகள் உடைக்கப்படுகிறதாங்க. நான் சொல்றது ரத்த ரீதியிலான ரத்த பந்தங்கள், அந்த குடும்ப உறவுகள் இங்கே உடைக்கப்படுதா? குடும்பம்ன்ற அந்த நிறுவனத்தையே நம்ம உடைக்கிற திட்டம் தான் எனக்கு பொது வாழ்வகம். அது வந்து அதுதான் அவங்க சொன்னாங்களே முன்னாடியே, குடும்பம், அரசு, குடும்பம், தனி சொத்து, இதெல்லாமே அந்த தனி உடைமையை வளர்க்குற ஒரு விஷயமா தானே இருக்குது. அதனால கணவன் மனைவியாக இருக்க வேணாம்னு சொல்லலை நம்ம. அதுக்கு எதிராக யார் வேணால் யார் கூடயா போகலாம், அந்த ஒரு ஓஷோ கம்யூனை பற்றி நம்ம பேசலை. நம்ம பேசுகிறது வந்து என்னென்னா சுய கட்டுப்பாடு வந்து அடிமைத்தனமாகாதுன்ற விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம். கட்டுப்பாடோடு இருங்க, முழு முதல் சுதந்திரம்ன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து நாம் எந்த மாதிரியான மக்களோட வாழறோமோ அந்த மக்களுடைய உணர்வுகளையும் புரிந்து மதித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாழறது தான் அவசியமானது. நான் ரொம்ப முற்போக்காக இருக்கலாம், நான் எனக்கு எந்த லெவலுக்கு வேணால் போகலாம், ஆனால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்னை எப்படி பார்ப்பாங்க அதெல்லாம் நான் புரிஞ்சு அதை ஒட்டி தான் போகணும். விளிம்பு நிலையிலும் விளிம்பு நிலையாக இருக்கக்கூடிய நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், திருநங்கைகள் போன்ற பல்வேறு தரப்பினரும் கூட இவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் அங்கே பார்க்க முடியுது. நம்மோட அந்த மாதிரியான ஒரு சகோதரி இருக்கிறா, அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். பார்க்குறவங்களை வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வராதுக்கு முன்னாடி ஐயோ தோழர் வராங்க, வாங்க தோழர், எப்போ வரீங்க, இப்போ தான் வரீங்களா, என்ன தோழர் இவ்வளோ எங்கே போயிருந்தீங்க, இவ்வளோ நாள் அப்படின்னு தான் கேட்பாங்களோ தவிர மற்றபடி எந்த ஒரு பிரிவே கிடையாது. இங்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது, இவங்க எப்படி உங்களை பார்க்குறாங்க? எங்களை வந்து சொல்லணும்னா தாய்க்கு ஈடே இல்லை. அந்த தாய் ஈடு இல்லாத விலை மதிக்க முடியாது தான் இந்த மக்கள் மன்றம். எப்படின்னா நாங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி மனுஷன் ஜாதி ஜமா எல்லா மாம மச்ச எல்லாமே எங்களை வந்து அருவறுப்பாக பார்க்குறான். திருநங்கைன்னும் போது ஒரு அருவறுப்பாக இருக்கிற அவனுங்களுக்கு. அப்பேற்பட்ட இந்த சமுதாயத்தை கூட பிறந்த ரத்தங்களோ பந்தங்களோ யாருமே பார்க்கும்போது இவங்க வந்து நம்மள மாதிரி மனுஷன், இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் வராங்களே, அதுக்கு வேள்வி இருக்கா? வெரி குட், மகிழ்ச்சி. நரிக்குறவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் இங்கே இருக்கிறார், அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். இங்கே வந்து நரிக்குறவர்கள் ஜாதி மதம் வேடம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பசங்க போல எங்கள் பசங்க விளையாடுவாங்க. நாங்கள் வந்தால் எங்களை வந்து உட்கார வைப்பாங்க. அவங்க சாப்பிட சொல்லி அவங்க தட்டிலே நீ தள்ளி உட்காரு. இப்போ ஹோட்டலில் போனால் சாப்பிட்றதுக்கு குறிக்காடா உன்னெல்லாம் உட்கார சாப்பிட கொடுக்க மாட்டாங்க, பாசல் கட்டி போய்ட்டு சொல்லுவாங்க.
இப்போ நடக்குது. ஆனால் இங்கே மக்கள் மன்ற அம்மாவை வந்து அந்த மாதிரி நினைக்கல. எத்தனையோ அரசாங்கம், எத்தனையோ அதிகாரி, எத்தனையோ இல்லாத பார்த்தோம். தற்போது வந்து இருட்டில் வாழும் மனிதர்கள் வெளிச்சத்துக்குள்ள வாங்குன்றதுக்காக நம்ம காஞ்சி மக்கள் மன்றத்தால் தான் நாங்கள் கொஞ்சம் முன்னிட்டு வந்துக்கினே இருக்கோம். நாங்கள் வந்து சொத்து கேட்கல, சுகம் கேட்கல, அதாவது பதவி பட்டம் அரசாங்கம் நாங்கள் கேட்கல. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழி, அதாவது வந்து என்னுடைய ஜாதிக்கு கீழே எந்த ஜாதியும் இல்லை. ஆனால் எனக்கு வந்து எம்பிசியில் போட்டிருக்காங்க. என்னுடைய ஜாதி பெயர் என்ன வச்சிருக்கீங்க? நான் குருவி பிடிக்கிறதா தான் குருவிக்காரன், நான் நரி பிடிக்கிறதா தான் நரி கூறுவேன். எங்கள் ஜாதியை மற்ற எஸ்டியாக மாற்றணும். நான் எம்பிபிஎஸ்ல என்ன பண்ண போற சொல்லுங்க. நான் எம்பிபிஎஸ் என்ன அர்த்தம்? பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்த்தாதான் கவர்மெண்ட்ல கொடுக்குற சலுகை எங்களுக்கு சேரும். பார்க்காத கலெக்டர் இல்லை, பார்க்காத மினிஸ்டர் இல்லை, பார்க்காத மந்திரிகள் இல்லை. எங்க மனு வாங்கினாங்கன்னா அந்த குப்பை தொட்டி தான் போடுவாங்க தவிர மற்ற எதுலையும் சேர்க்கை இல்லை. மறுபடியும் ஒரு 4 தப்பா கேட்டோம் என்னன்னு சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் எம்பிசிபா, நீங்க எல்லாம் ராஜா பரம்பரை. ஆனால் எங்ககிட்ட 10 கார் இருக்குது, கோடிக்கணக்கு சொத்து கிடக்குது, கப்பல் ஓடுது, இல்லை பிளேன் பறக்குது எங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் பெரிய ராஜாக்களா? ஆனால் இருந்தோம் எப்படி என்ன நாட்டில் காட்டில் வாழ்ந்த மனிதர்கள். நாங்கள் காட்டில் தான் இருந்தோம். காட்டில் இருந்து நாட்டுக்கு வந்தோம். நாட்டுக்கு வந்த பிறகு எங்களுக்கு இந்த மாதிரி வாழ்வாதாரம் இல்லைன்னா எங்களுடைய பிள்ளை எப்படி படிக்க முடியும்? நாங்கள் எப்படி முன்னுக்கு வர முடியும்? எங்கள் தொழிலே துப்பாக்கி. ஓகே, அந்த துப்பாக்கியோட பிடிங்கி வச்சுக்கினா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. துப்பாக்கி என்ன காரணத்துக்காக என்ன சொல்றாங்க? பறவைகள் எல்லாம் அழிஞ்சு தான். இப்போ உங்க ஜாதியில் திருமணம் பண்ணால் நகை, நெத்து, காரு, பங்களா, ஏசி, ஊசி தராங்க. நாங்கள் முயல் புச்சின்னு வந்தால் பொண்ணு கொடுப்பாங்க, நரி எத்துன்னு வந்தால் பொண்ணு கொடுப்பாங்க. எங்கள் ஜாதியில் இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்போ புதிய சட்டத்தின்படி யாருக்கும் கல்யாணம் ஆகாது போல இருக்கு. இல்லை, ஆகாது. எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, உன்னை நான் நம்பி எப்படி பொண்ணு கொடுக்குறது? முதல்ல போய் 2 நரி பிடிச்சின்னு வா, கிளீன் பண்ணி கொடு, நான் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் நான் பொண்ணை தரேன். என் கையில் துப்பாக்கி இருந்தால் தான் நான் நரி பிடிக்க முடியும், இல்லைன்னு நரி வாள் கூட பிடிக்க முடியாது. அதனால நான் வேண்டிக் கொள்வது என்றால் எங்களுக்கு துப்பாக்கி கொடுக்க வேண்டும். குருவி கொக்குட அடிச்சு வியாபாரம் சேல்ஸ் பண்ற மட்டும் அந்த விட்ட வேற தொழில் இல்லை எங்களுக்கு. இல்லை ஒரு அரசாங்க வேலை கொடுங்க, இல்லை ஒரு அரசியலை தூக்கி விடுங்க, என்ன இல்லை மாசம் மாசம் சம்பளம் கொடுங்க. நீங்க ஓசி காரில் ஏசியில் போறீங்க ஜாலியா, நாங்க வெயில சுத்தி ஒவ்வொரு குருவி கொக்கு அடிக்கிறோம். எங்களை பிடிக்கிறதுக்கு 10,000 ரூபாய் காசா ஒரு செல்போனா இந்த வனத்துறை அதிகாரி ஆளுக்கு செட் பண்ணிக்கிறாங்க. நாங்க வந்து அவ்வளோ ஒரு விஐபிகள். எங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் பணமும் ஒரு செல்போனா. முந்தாண்டு துப்பாக்கி எடுத்து போகிறேன், குறி சிவா இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பிடிச்சி குத்துவேன். என்ன தலைவர் 10,000 ரூபாய் பணம் கொடுத்துறாங்க, ஒரு செல்போன் கொடுத்துறாங்க உங்களை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்களால காடு வெளியில் வர முடியாது, ஆடு மாடு ஓட்டுகள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. எங்களை ரொம்ப வந்து ஒரு தொல்லை பண்ணுறாங்க. எங்களுக்கு பொய்க்கிறதுக்கு வேறு பொய்ப்பு இல்லை. எங்களுக்கு மீண்டும் துப்பாக்கி எங்களுக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் குருவி கொக்கையெல்லாம் வேட்டையாட வேண்டும். ரொம்ப நன்றி என்று பேச. அவருடைய வார்த்தைகள் நமக்கு நகைச்சுவையாக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் வலி மிகுந்ததாகவே இருக்கிறது. அதை நமக்கு உணர்த்துகிறது. நரிக்குறவர்கள் சமூகத்தினுடைய குரல் இவ்வாறு இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே இருளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் கூட இந்த வாழ்க்கை முறைக்குள் இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தவர்கள். 47இல் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததாக இருந்தாலும் கூட உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைத்தது அப்படிங்கிறது இந்த கொத்தடிமை வாழ்க்கை முறையிலிருந்து வெளியில் வந்த பிறகுதான். 1999 தான் எங்களுக்கு சுதந்திரம் கட்டுதான் நான் சொல்ல மாட்டேன். ஒரு விஷயம் சொல்லுறாங்க, அதாவது எங்களை வந்து கொத்தடிமையாக மீட்டுக்கு வரும்போது கூட ஒரு ஊரை தாண்டி தான் நாங்கள் வரணும். குறைஞ்சது வந்து ஒரு 50 பேர் 100 பேருக்கு நாள் கொண்டு இருப்பாங்க இளைஞர்கள். மொத்த பேருமே கத்தி அப்படி அதெல்லாம் வச்சுக்கின்னு தான் வந்து யார் வந்து மீட்டுன்னு போகிறோம் அவங்கள விட்டுருவோம். யார் மீட்டு போகிறவங்கள கண்டிப்பாக அவங்களை வெட்டாது விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து நின்று அப்படின்னு சொல்லும்போது கூட உடனே துவாரங்களுக்கு விஷயம் சொல்லி உடனே போலீஸ் அந்த நிமிஷம் அங்கேயே நிற்க வச்சுட்டாங்க. அந்த நிமிஷம் போலீஸ் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து, அதாவது ஒரு அமைப்பாக ஒரு கூட்டாக வந்து இருந்தால் தான் ஒரு வந்து அரசாங்கம் வந்து நம்மளுக்கு செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உணர முடிஞ்சது. இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து குறைஞ்சது எங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா இருக்குது. நாங்களே வந்து தன்னிச்சையாக வந்து நாங்களே வந்து தொழில் சேர்ந்தோம். இங்கே இன்றைக்கி வந்து சுதந்திரமாக நாங்கள் வந்து வாயிறோம். நாங்களும் எங்களை போன்ற ஒரு மக்களுக்காக நாங்களும் குரல் கொடுத்துன்னு இருக்கிறோம். மக்கள் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்மோடு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இத்தனை பேரை ஒருங்கிணைத்து செல்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம். அந்த சவாலை எப்படி எதிர்கொள்றீங்க? இந்த பொது வாழ்வகத்தில் வந்து நாங்கள் ஒரு 30 பேர் ஒன்றா இருக்கோம். இங்கே நிறைய பிள்ளைங்க வந்து படித்தவங்க சென்னையில் இருந்தெல்லாம் வெள்ளிக்கிழமைனா வந்து சனி ஞாயிறு இருந்துட்டு திங்கக்கிழமை காலையில் போயிடுறாங்க. எங்களுக்கு வந்து எல்லாமே மக்கள் தான். இங்கே வந்து ஒரு வேறுபாடு இல்லை. இப்போ நரிக்குறவர் சமூகத்தை தோழர்கள் வரும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு தட்டு தான் வைக்கும்போது அவங்க மகிழ்ந்து போகிறாங்க. எங்களுக்கு தனி தட்டு கொடுப்பாங்க, பேப்பர் தட்டு கொடுப்பாங்க, வெளியே வச்சு சோறு கொடுப்பாங்க, வீட்டுக்குள்ளே வைக்க அந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம்.
மக்கள் பணின்னு 24 மணி நேரம் மக்கள் பணின்னு வந்துட்டு நம்ம வந்து டைம் வச்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தாங்கிறதுல வந்து உடன்பாடில்லை. பிள்ளைங்க வந்து எந்த நேரத்தில் ஒரு பிரச்சனைன்னு எழுப்புனா கூட சோர்வு இல்லாமல் எந்திரிச்சு போவாங்க. அது நான் என்ன எப்படி தான் எனக்கே ஒன்றும் புரியல. அப்படி வாழ்ந்தவ தான் செங்கோடி எங்கள் கூட இருந்தால் 3 பேருக்காக தன் உயிரை வந்து தியாகம் பண்ணிட்டா. அது வந்து சரின்னு நியாயப்படுத்தலை, அது தவறு தான். ஆனாலும் அதை வந்து விமர்சிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. படித்த இளைஞர்கள் இந்த சமூகத்தை பற்றி யோசிக்கணும், சமூகத்துக்காக வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசையோடு இருக்கோங்க தோழர். நிறைவு செய்யலாம். இந்த வார கிராமங்களின் கதையை காஞ்சி மக்கள் மன்றத்திலிருந்து பயணித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.